முட்டாள்களின் கேள்விகள். அக்பர் பீர்பால் கதைகள். பீர்பாலின் நகைச்சுவையான பேச்சுகளை அக்பர் மட்டுமன்றி தர்பாரில் பலரும் ரசித்தனர். ஆனால் சிலருக்கு மட்டும் பீர்பாலுக்கு கிடைத்த பாராட்டுகள் பொறாமையை அளித்தன. ஒவ்வொரு முறையும் அக்பர் மனந்திறந்து பீர்பாலை பாராட்டுகையில் அவர்களுடைய மனம் பற்றியெரிந்தது. எப்படியாவது பீர்பாலை மட்டம் தட்ட வேண்டும் என்றும் அவமானப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் ஆவலாயிருந்தனர். அவர்களில் சைதான்கான் முதன்மையானவர். சைதான்கான் தன்னைப் போலவே பீர்பாலின் மீது பொறாமை கொண்ட மற்றவர்களுடன் சேர்ந்து அவரை அவமானப்படுத்த திட்டங்கள் தீட்டினார். அவற்றுள் ஒரு திட்டம் அனைவருக்கும் பிடித்து போனதால் அதை செயலாற்ற முடிவு செய்தனர். மறுநாள் வழக்கம் போல் தர்பார் கூடியது. முக்கியமான அலுவல்கள் முடிந்தபின் அக்பர் சிம்மாசனத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டு அமர்ந்தார். பொதுவாக அந்த சமயத்தில்தான் அவர் சபையோரிடமிருந்து அறிவுரைகள், யோசனைகள் ஆகியவற்றை கேட்பது வழக்கம். உடனே சைதான்கான் எழுந்து நின்று அக்பரை வணங்க அவரும் பேசுவதற்கு அனுமதி தந்தார். உடனே சைதான்கான் பீர்பாலை பார்த்து கொண்டே, சக்கரவர்த்தி, நமது பீர்பாலை போல் புத்திசாலி யாருமே இல்லை, அவருக்கு அபார மூளை என்று பீர்பாலுக்கு ஐஸ் வைத்தார். உங்களுக்கு மட்டும் புத்தி குறைவா, நீங்களும் தான் புத்திசாலி என்றார் பீர்பால். என்ன இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஈடாகுமா என்ற சைதான்கான் சக்கரவர்த்தியை நோக்கி விஷமமாக, சக்கரவர்த்தி, பீர்பாலே இத்தனை புத்திசாலியாக இருந்தால் அவருடைய தகப்பனார் இன்னும் எத்தனை புத்திசாலியாக இருப்பார் என்றார். அதை கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்த அக்பர், அட ஆமாம், இது ஏன் எனக்குத் தோன்றவில்லை என்றார். அப்படியானால் உடனே பீர்பாலின் தகப்பனாரை தர்பாருக்கு வரவழைப்போம் பிரபு என்றார் சைதான்கான். தன்னுடைய திட்டம் இத்தனை சீக்கிரம் பலிக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அதை கேட்ட பீர்பால் திடுக்கிட்டார். சைதான்கான் ஆரம்பத்தில் இருந்தே தன்னை கவிழ்ப்பதற்காகத்தான் திட்டம் போட்டிருக்கிறான் என்று உணர்ந்தார். ஆனால் இவ்வளவு சாமர்த்தியமான திட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. பீர்பாலின் தகப்பனார் அவ்வளவாக படிப்பறிவு இல்லாதவர், கிராமத்தைச் சேர்ந்த அப்பாவி. அவரை தர்பாரில் அழைத்து வந்து தாறுமாறாக அவரை கேள்விகள் கேட்டு அவரை அவமானப்படுத்துவதன் மூலம் அவர்கள் தன்னை அவமானப்படுத்த நினைக்கிறார்கள் என்று பீர்பால் புரிந்து கொண்டார். இதற்கிடையில் அக்பர், பீர்பால், நீ உடனே கிராமத்திற்குச் சென்று உன் தகப்பனாரை அழைத்து வா என்று கட்டளை இட்டார். அக்பரின் கட்டளையை ஏற்று கொண்டு ரதத்திலேறி உடனே பீர்பால் தன் தகப்பனார் வசித்து வந்த கிராமத்தை அடைந்தார். அவர் கால்களில் விழுந்து வணங்க அவரும் தன் மகனை ஆசீர்வதித்தார். பிறகு இருவரும் உணவருந்தினர். இரவில் அவர் படுக்கைக்குச் செல்லும் முன் பீர்பால் தான் வந்த நோக்கத்தை தன் தந்தையிடம் மெதுவாக வெளியிட்டார். பரபரப்படைந்த அந்த முதியவர், நானா தர்பாருக்கு வருவதா, நான் படிக்காதவன், தர்பாரில் சக்கரவர்த்தி முன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்றோ எப்படி பேசுவதென்றோ அறியாதவன் என்று பதைபாதைத்தார். கவலைப்படாதீர்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்றும் என்ன பேச வேண்டுமென்றும் நான் சொல்லித் தருகிறேன். தர்பாரில் நுழைந்ததும் சக்கரவர்த்தி முன் தலை தரையில் படும்படி விழுந்து சலாம் செய்யுங்கள். அவருடன் பேசும்போது பணிவுடன் தலையை குனிந்தபடி பதில் சொல்லுங்கள். யார் உங்களிடம் எது கேட்டாலும் தலையசைத்து புன்னகை மட்டும் செய்யுங்கள். மற்ற விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் பீர்பால். மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று கூறிய பெரியவர் சிரித்துக்கொண்டே, அப்படியே ஆகட்டும் என்றார். எல்லாம் முடிந்த பிறகு யாராவது உங்களை பார்த்து ஏன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று கேட்டால் உடனே நீங்கள் என்று பீர்பால் முதியவர் காதில் ரகசியமாக கூற அவர் விழுந்து விழுந்து சிரித்தார். அதன் பிறகு பீர்பால் தன் தகப்பனாரை அழைத்து கொண்டு தலைநகரை அடைந்து தர்பாருக்குள் நுழைந்தார். தர்பாரில் ஏற்கெனவே அக்பரும் மற்றவர்களும் வந்திருந்தனர். முதலில் பீர்பால் தனது தலை தரையில் படும்படி அக்பரை விழுந்து வணங்க அவருடைய தகப்பனாரும் அப்படியே செய்தார். வாருங்கள் பெரியவரே, உட்காருங்கள் என்று அக்பர் மரியாதையுடன் கூற முதியவரும் பீர்பாலுக்கருகே ஓர் இருக்கையில் அமர்ந்தார்.